ஹலோ நண்பா, இன்னைக்கு எப்படிப்பட்ட படத்தை கொண்டு வந்திருக்குன்னா இருக்கிறதுலே தரமான பேய் படங்க. ஆனா இந்த படம் முழுக்க ஒரு இடத்துல கூட பேயை காட்ட மாட்டாங்க. பேய் வருது பேய் வருதுன்னு பயமுறுத்தியே கடைசி வரைக்கும் சாவடிச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு தரமான படம் தான் இது. ஹாரரு, த்ரில்லரு, சஸ்பென்ஸ், ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்ட்னு அடுக்கிக்கிட்டே போயிருக்காங்க. ஒரு சில இடங்கள்ல நாம இதுதான் நடக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருப்போம், ஆனா அது நடக்கவே நடக்காதுங்க. அப்படியே உள்டாவும் நடந்திருக்கும். என்ன இவ்வளவு தூபம் போடுறேன்னு பாக்குறீங்களா? அப்படி செஞ்சிருக்காங்க படத்தை. அப்படி என்ன படம் தான் இது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹவுஸ் ஆன் ஹாண்டட் ஹில் அப்படின்னு சொல்லி 1998ல ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான படம் தாங்க இது. இந்த படத்தோட ஓப்பனிங்கே அந்த வீட்டை தாங்க கட்டுறாங்க. வீடு மாதிரி தெரியல, ஒரு பெரிய வெள்ளை கலர் பேலஸ் மாதிரி இருக்கு. அது அந்த மலையோடவே ஒட்டின மாதிரி கட்டியிருக்காங்க. அந்த வீட்டுக்குள்ள ஒருத்தவன் கதவை திறந்துட்டு நடந்து வரான். பாக்குறதுக்கு டாக்டர் மாதிரி தான் தெரியறான். கையில 3 ஸ்டிக் எடுத்துக்கிட்டு வரான். அவன் ஒரு ரூம்குள்ள உட்காந்து அந்த ஸ்டிக் எடுத்து ஒரு ஹோல்குள்ள விடுறான். அங்க என்னமோ நடக்குது, கரகரான்னு சத்தம் கேக்குது. அடா, அது பென்சிலுங்க. பென்சில் சீவறதுக்கு இப்படி ஒரு மிஷினா? அப்படியே அங்க உள்ள ஆட்கள் எல்லாம் காட்டுறாங்க. எல்லாரும் மனநோயாளி மாதிரி இருக்காங்க. அட, இது ஒரு ஹாஸ்பிட்டலுங்க. அப்படியே அங்க சீனை கட் பண்ணி நியூஸை காட்டுறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்றத சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல உள்ள டாக்டர் வேன்காட் அப்படின்றவரு அங்க உள்ள மனநோயாளிகள் எல்லாம் ஆராய்ச்சி பண்றதுக்காக கொன்னு குவிச்சதாகவும், அதனால புரட்சி வெடிச்சு அந்த ஹாஸ்பிட்டல்ல உள்ள எல்லா மனநோயாளிகளும் நெருப்புல எரிஞ்சு செத்ததா சொல்றாங்க. ஆனா இன்னமும் கூட அந்த டாக்டர் அந்த கொலை செய்யறத நிறுத்தவே இல்லையா. இன்னும் ஆவியா வந்து அங்க வர்றவங்கள கொலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காராம். இப்படி அந்த நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கிறத டிவில ஒரு பொண்ணு குளிச்சுக்கிட்டே பாத்துட்டு இருக்கா. இந்த நியூஸை தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், நான் கேட்ட தகவல் எல்லாத்தையும் இவரே கொடுத்துட்டாருன்னு ரொம்ப சந்தோஷப்படுறா. அவ உடனே யாருக்கோ கால் பண்றா. அந்த காலை ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்சன் எடுத்து, சொல்லு ஹெலன் அப்படின்றாரு. அவரும் அவ சொன்னதை கேட்டுட்டு, நான் அப்புறமா கால் பண்றேன், இப்ப நான் ஒரு இன்டர்வியூல இருக்கேன் அப்படின்றாரு. அப்ப அங்க இன்டர்வியூ பண்றவங்க கேக்குறாங்க, யார் கால்ல, பிசினஸ் காலான்னு. இல்ல, என்னோட ஒய்ஃப் தான் கால் பண்ணான்னு சொல்றாரு. அடுத்த கேள்வியா, உங்க அம்யூஸ்மெண்ட் பார்க்ல இருக்கக்கூடிய இந்த ரோலர் கோஸ்டர்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்குன்னு சொல்றீங்களே, ஆனா பாக்குறதுக்கு அப்படி ஒன்னும் தெரியலையே, சாதாரணமா தானே இருக்குன்னு கேக்குறா. அதுக்கு அந்த பிரைஸ்ன்றவர் சொல்றாரு, எல்லா ரோலர் கோஸ்டரும் கீழே இருந்து ஆரம்பிக்கும், என்னுடைய ரோலர் கோஸ்டர் மேலேருந்து ஆரம்பிக்கும், வாங்க லிப்ட்ல போய் உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லி ஒரு லிப்ட்ல கூட்டு போறாரு. இதுக்கு நடுவுல இதுக்கு முன்னாடி அந்த ஹாண்டட் ஹவுஸ்ல என்ன நடந்ததுன்னு காட்டுறாங்க. ஒரு டாக்டர், அவர் கூட 2 நர்ஸும் இருக்காங்க. ஒரு பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷன் பண்றாங்க. ஆனா அனஸ்தீசியா எதுவும் கொடுக்காம கான்சியஸ்லயே வச்சுக்கிட்டு அவருக்கு ஆப்ரேஷன் பண்றாங்க. அவரோட வயிற்றுல கத்திய வச்சு கிழிக்கிறாங்க. அவன் வலியில துடிக்கிறான். இத மேல இருந்து கண்ணாடி வழியா மத்த பேஷண்ட் எல்லாரும் பார்த்து அந்த கண்ணாடியை உடைக்கிறதுக்காக முயற்சி பண்றாங்க. ஆனா அது எதை பத்தியுமே கண்டுக்காம டாக்டர் தொடர்ந்து ஆபரேஷன் பண்றாரு. இந்த சமயத்துல இன்னொரு ரூம்ல உள்ள அந்த பென்சிலை சீவிட்டு இருந்தாரு அந்த டாக்டரை காட்டுறாங்க. அவர் அந்த சீவனை பென்சிலை வச்சு எழுதிட்டு இருக்காரு. ஆனா அவருக்கு பின்னாடியே நிறைய பேஷண்ட்டை கண்ணாடி ரூம்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் திடீர்னு வெறி பிடிச்ச மாதிரி அந்த கண்ணாடி எல்லாத்தையும் உடைச்சுக்கிட்டு வெளியே வராங்க. வந்த எல்லாரும் அந்த டாக்டரை ரொம்ப கெட்டியமா புடிச்சுக்கிறாங்க. அதுல உள்ள ஒரு பேஷண்ட் அங்க சீவி வச்சிருக்கக்கூடிய 3 பென்சிலை ஒன்னா எடுத்து அவருடைய கழுத்திலே குத்துறான். ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கத்துக்கு அந்த பென்சில் வந்துருது. அங்கேருந்து தப்பிச்சு வந்த மத்த பேஷண்ட் எல்லாருமே அந்த ஆபரேஷன் நடக்கிற இடத்துக்கு வராங்க. அங்க உள்ள டாக்டர், நர்ஸ் எல்லாரையுமே கொல்றாங்க. ஒவ்வொருத்தவங்களையும் கொடூரமா அடிச்சே கொல்றாங்க. ஒரு சிலரை பாத்ரூம்ல போட்டு பாத்ரூம் டப்புலயே போட்டு கொல்றாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போதே அந்த டாக்டர் என்ன பண்றாருன்னா, அங்க இருக்கக்கூடிய ஒரு லிவரை இழுக்கிறாரு. அந்த வீட்டினுடைய மெக்கானிசம் ஒர்க் ஆகி அந்த வீடு ஃபுல்லாவே க்ளோஸ் ஆகுது இரும்பு கேட்டால. அந்த பேஷண்ட்ஸ் யாரும் தப்பிச்சு போறதுக்கு சுத்தமா வழியே இல்ல. ஒருவேளை இப்பதான் அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கும் போல் இருக்கு. அந்த பேஷண்ட் எல்லாரும் உள்ளேயே இறந்து போயிருக்காங்க. இததான் இதுக்கு முன்னாடி நியூஸ்ல காட்டியிருக்காங்க. அங்க சீனை கட் பண்ணி அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்க காட்டுறாங்க. அந்த ஓனரும் அந்த இன்டர்வியூ எடுக்கிறவங்க 2 பேரும் அந்த லிப்ட்ல ஏறி மேல போய்கிட்டே இருக்காங்க. அப்ப அந்த லிப்ட்ல ஏதோ பயங்கரமான சத்தம்லாம் கேக்குது. அந்த இன்டர்வியூ எடுக்கிறவங்க கேக்குறாங்க, இந்த லிப்ட்ல ஏதோ பிரச்சனை இருக்கு போல் இருக்கேன்னு. அதுக்கு அந்த பிரைஸ்ன்றவர் சொல்றாரு, என்னுடைய அம்யூஸ்மெண்ட் பார்க்ல எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது, எல்லாமே 100% சேஃபா தான் இருக்கும்னு சொல்லிட்டு மேல போய்கிட்டே இருக்காங்க. ஆனா அந்த லிப்ட் திடீர்னு மேல போயிட்டு அப்படியே ஸ்டக் ஆகி நின்னுடுது. அந்த பிரைஸ்ன்றவரும் அங்க உள்ள பட்டன்ஸ் எல்லாம் தட்டி பாக்குறாரு, எதுவுமே ஒர்க் ஆகல. அதுக்கு அந்த பிரைஸ் சொல்றாரு, எல்லாத்துக்குமே ஆரம்பத்துல ஏதோ ஒரு தடை இருந்துகிட்டு தான் இருக்கும்னு. அந்த நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா பயம் வருது. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போதே மேல இருக்கக்கூடிய அந்த சேஃப்டி கேபிள் அறுந்துடுது. இதனால லிப்ட் அங்கேருந்து வேகமா கீழே விழுந்துகிட்டே இருக்கு. பதட்டத்துல அந்த கேமராமேன் கேமராவே கீழே போட்டுறான். அது உடஞ்சே போயிடுது. பிரைஸும் சேர்ந்து கத்துறாரு, பயப்படுறாரு.
அந்த நியூஸ் ரீடரும் கேமராமேனும் கடவுளே எங்களை காப்பாத்து அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்காங்க. அந்த லிஃப்ட் படு வேகமா கீழே போயிட்டே இருக்கு. அப்படி கீழே போய் இடிக்கதான் போகுதுன்னு பார்த்தாக்கா அங்க உள்ள டிஸ்பிளேல நீங்க அச்சுறுத்தலான கட்டத்தை தாண்டிட்டீங்க, இதோட உங்க ரைடு முடியுதுன்னு சொல்லுது. அவன் ரோலர் கோஸ்டர்ல போறதுக்காக மேல கூட்டு போலைங்க, இவன் லிப்ட்ல இருந்து மேல இருந்து கீழே கொண்டு வரதுக்காக தான் கூட்டு போயிருக்கான். லிப்டையே ரோலர் கோஸ்டரா யூஸ் பண்ணிருக்கான். அடுத்ததான் அந்த நியூஸ் ரிப்போர்ட்டரையும் கேமராமேனையும் ரோலர் கோஸ்டர்ல உட்கார வச்சிருக்கான். இங்க என்ன நடக்க போகுதோ. இதுக்கு நடுவில் அந்த பிரைஸ் அவன் ஒய்ஃப் கூட பேசிட்டு இருக்கான் போன்ல. அப்போ ரோலர் கோஸ்டர் போயிட்டு இருக்கக்கூடிய வழியில உள்ள கம்பி உடஞ்சிடுது. அங்கேருந்து ஒரு சேஃப்டி கார்டு ஓடி வந்து ரோலர் கோஸ்டர் பிரச்சனை சார் அப்படின்னு சொல்றான். அவங்களுக்கு முன்னாடி ரைட்ல போயிட்டு இருக்கக்கூடிய எல்லாரும் அப்படியே தூக்கி எறியப்படுறாங்க. எல்லாரும் கீழே போய் விடுறாங்க. இதனால பின்னாடி வரக்கூடிய எல்லாரும் பயப்படுறாங்க. ஆனா அப்ப அந்த உடஞ்சிருந்தது தானாவே சரியாயிடுது. அவங்களுடைய ரைடு ஸ்மூத்தா போகுது. இது எல்லாமே இவங்க பண்ண பிளான் தான். இதுக்கு முன்னாடி போயிட்டு இருந்த ரைட்ல இருந்தவங்க எல்லாருமே வெறும் பொம்மைங்க தான். அந்த கார்டு பிரச்சனைன்னு வந்து சொன்னதே அந்த முதல் ரைட்ல போன பொம்மை ஒண்ணு அவுந்துடுச்சுன்னு சொல்றதுக்கு தான். அதுக்கப்புறம் பிரைஸ் தன்னோட ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்ப ஹெலன் சொல்றாங்க, இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள்ன்றதுனால அந்த பேய் பங்களால தான் நான் கொண்டாடணும் என்னுடைய பிறந்த நாளை. அதுக்கு யாரெல்லாம் இன்வைட் பண்ணணுமோ அவங்களுடைய லிஸ்ட்டை உங்களுக்கு அனுப்பியிருக்கேன், இவங்க எல்லாரும் இன்வைட் பண்ணிடுங்கன்னு சொல்றா. சரி ஹெலன் சொல்லிட்டு அவர் போனை வச்சுட்டு அவ அனுப்புன அந்த லிஸ்ட அப்படியே கிழிச்சு போடுறாரு. இவரு ஒரு தனி லிஸ்ட் வச்சிருக்காரு. அதுல இவரோட கெஸ்ட் தான் இருக்காங்க. அவங்க பேரெல்லாம் அதுல டைப் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல இவரோட பிஏ உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்கன்னு சொல்றா. அவரும் அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. அப்ப இவரு டைப் பண்ணி வச்சிருந்த அந்த பேரெல்லாம் தானாவே ரேஸ் ஆகுது. அதுக்கு பதிலா அதுல புதுசா ஒரு 4 பேரோட பேரு டைப் ஆகிட்டு இருக்கு. அப்படியே ஒரு 4 காரை காட்டுறாங்க. அது அந்த பேய் பங்களாவுக்கு தான் போயிட்டு இருக்கு. அதுக்குள்ள இருக்கிறவங்க தான் கையில ஒரு லெட்டர் வச்சிருக்காங்க. அதுல இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா அந்த வீட்டுல சர்வை பண்ணா உங்களுக்கு 1 மில்லியன் கிடைக்கும்னு போட்டிருக்கு. அதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டே அவங்க எல்லாரும் அந்த பேய் பங்களாவுக்கு போயிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்த உடனே அந்த கேட்லயே ஒருத்தவங்க நின்றுட்டு அதுக்கு மேல கார் போகாது, எல்லாரும் நடந்துதான் உள்ள போகணும்னு சொல்லி கூப்பிடுறான். ஆனா அவங்க எல்லாரும் அந்த கேமை பத்தியும் இந்த வீட்டை பத்தியும் நிறைய கேள்வி கேட்கறாங்க. அவன் எதுக்குமே பதில் சொல்லாம முதல்ல இவங்க எல்லாரையும் உள்ள கூட்டு போறதுலயே குறியா இருக்கான். உள்ள போய் பேசிக்கலாமேன்னு சொல்லிட்டு இருக்கான். நீ யாருன்னு கேட்டதுக்கு, நான் தான் இந்த இடத்தோட ஓனர், ஆனா கேம் நடத்துறது நான் இல்ல, எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போறான். கையில ஒரு டார்ச் வச்சிருக்கான். அதை தட்டி தட்டி பாக்குறான். அது எரியவே இல்லை. ஆனா அவன் அந்த டார்ச்சை தட்டுறதுனால அந்த வீட்லயே லைட் எரியுது. சரின்னா அங்க உள்ள எல்லாரும் அந்த வீட்டுக்குள்ள என்டர் ஆகுறாங்க. உள்ள வந்த எல்லாருக்குமே அந்த இடம் பயமா தான் இருக்கு. அந்த இடத்துக்கு மேல ஒரு கண்ணாடி இருக்கு. அந்த கண்ணாடியில வரையப்பட்டிருக்கிற உருவத்துல உள்ள கண்ணி எல்லாம் இவங்களே பாக்குற போல இருக்கு. அப்ப இவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க, சம்பந்தமே இல்லாத நம்ம 4 பேரை எதுக்காக மிஸ்டர் பிரைஸ் இன்வைட் பண்ணணும்? அப்ப இவங்களை இன்வைட் பண்ணி உள்ள கூப்பிட்டு வந்த அந்த ஓனர் சொல்றான், நான் சின்ன வயசுல கேள்விப்பட்டிருக்கேன், எங்க டாக்டர் வேன்காட்ன்றவரு இந்த இடத்துல நிறைய மென்டல் பேஷண்ட்ஸை வச்சு ஆராய்ச்சி பண்ணதா கேள்விப்பட்டிருக்கேன். அதனால இங்க ஒரு பெரிய தீ விபத்து நடந்து எல்லாரும் இறந்து போயிட்டாங்க. இன்னமும் அவருடைய ஆவி இங்கதான் சுத்திட்டு இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்றான். ஆனா இதெல்லாம் நம்பாம மத்தவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. அப்படி இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும் போதே உள்ள ஹெலன் வரா. இவங்க எல்லாருக்கும் இவ யாரு, என்ன திடீர்னு உள்ள வரா அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. அங்க வந்த ஹெலன், உங்களெல்லாம் யாரு பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணது, நான் உங்களை கூப்பிடவே இல்லையேன்னு பேசிட்டு இருக்கா. அப்ப திடீர்னு மேல இருந்து அந்த கண்ணாடி உடைஞ்சு இவன் மேல விழ வருது. அங்க இருக்கிற ஒருத்தவன் ஹெலன் மேல விழுந்து ஒரு வழியா காப்பாத்துறான். இருந்தாலும் ஹெலன் முகத்துல லைட்டா ஒரு கோடு விழுந்துருது. அந்த இடத்துக்கு பிரைஸ் வராரு. வாழ்த்துக்கள் ஹெலன், நீ இந்த ஆக்சிடென்ட்ல இருந்து பொழைச்சதுக்காக வாழ்த்துக்கள் அப்படின்றாரு. இன்னைக்கு நைட்டே சாக போற உன்னை எடி ரொம்ப கஷ்டப்பட்டு காப்பாத்திருக்காருன்னு சொல்றாரு. அதுக்கு ஹெலன் சொல்றா, அடுத்த டைமாவது கொஞ்சம் புத்திசாலித்தனமா முயற்சி பண்ணுங்கன்னு. அப்ப பிரைஸ் சொல்றாரு, நான் எதுவுமே பண்ண தேவையில்ல, இந்த வீடே எல்லாத்தையும் பாத்துக்கணும். அப்போ பிரைஸ் அந்த வீட்டோட ஓனரான பீட்டர்கிட்ட கேக்குறான், உங்க தாத்தாவும் அப்பாவும் இந்த வீட்டுல தானே கொலை செய்யப்பட்டாங்க? அதுக்கு பீட்டர் சொல்றாரு, அப்படிலாம் ஒண்ணும் இல்லை, எங்க தாத்தா வந்து தூங்கிட்டு இருக்கும் போதே இறந்துட்டாரு. எங்க அப்பா இன்டீரியர் டிசைனர் வேலை செஞ்சிட்டு இருக்கும் போது தவறி விழுந்து இறந்துட்டாரு, அவ்வளவுதான் அப்படின்றான். அப்ப பீட்டர் சொல்றான், என்னோட பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா நான் உடனே கிளம்பிடுவேன், என் பணத்தை கொடுங்கன்னு கேக்குறான். ஆனா அதெல்லாம் கண்டுக்காம பிரைஸ் மத்தவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்ப இன்னொரு ரூமை காட்டுறாங்க. அந்த ரூம்ல ஒருத்தவங்க உட்காந்துக்கிட்டு கேமராவெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். இவனை வச்சுதான் இங்க பேய் இருக்கிற மாதிரி செட்டப் பண்ண போறாங்களோ என்னமோ. அப்ப ஹெலனும் பிரைஸும் அவங்களுடைய ரூம்குள்ள பேசிக்கிறாங்க. வந்திருக்கிறதெல்லாம் யாருன்னு ஹெலன் கேக்குறா. அதுக்கு பிரைஸும், எனக்கு தெரியாது, நீ கொடுத்த லிஸ்ட் தான் நான் டைப் பண்ணேன், ஆனா அந்த லிஸ்ட்ல உள்ளவங்க கூட வரலையே, இவங்க யாருன்னு கேக்குறான்.
எனக்கு எப்படி தெரியும், நீ தான் ஏதோ பிளான் பண்ணிருக்குன்னு 2 பேரும் மாத்தி மாத்தி அவங்க மேல பழி போட்டுக்கிறாங்க. சண்டை போட்டுட்டு ஹெலன் நான் மறுபடியும் வீட்டுக்கே போறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறா. பிரைஸ் வந்த கெஸ்ட் கிட்ட பேசுறதுக்காக வராரு. பிரைஸ் அந்த இடத்துக்கு வந்த உடனே பீட்டர் கேக்குறான், என்னுடைய அமௌண்ட்டை கொடுத்துருங்க, நான் உடனே கிளம்புறேன்னு துடிக்கிறான். ஆனா பிரைஸ் ரொம்ப காமா, உங்க எல்லார் பேரையும் சொல்லுங்க, எல்லாருக்கும் சேர்த்தே ஒரே செக்கா போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் போட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ரூல்ஸை சொல்ல ஆரம்பிக்கிறான். இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா இங்க யார் உயிரோட இருக்கீங்களோ அவங்க 1 மில்லியன் எடுத்துக்கிட்டு போகலாம். ஆனா இறந்தவங்களுடைய பணத்தையும் நீங்களே எடுத்துக்கிட்டு போகலாம். ஆக மொத்தம் 4 பில்லியன் நீங்களே எடுத்துட்டு போலான்னு சொல்றான். இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய பீட்டர், இல்ல எனக்கு இந்த கேம்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல, நான் இவங்களை கூப்பிட்டு வந்து விட தான் வந்தேன், நான் உடனே கிளம்புறேன், என்னுடைய செக்கை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருமையில பேசுறான். அப்ப கூட பிரைஸ் அந்த செக்கை கொடுக்க மாட்டாரு. அப்ப செக் போடுறதுக்காக ஒவ்வொருத்தவங்களும் அவங்க பேரை சொல்றாங்க. அவங்க என்ன வேலை பாக்குறாங்கன்னு ஒவ்வொருத்தவங்களும் சொல்லிட்டு இருக்கும்பொழுது ஒருத்தவன் சொல்றான் நான் பேஸ்பால் பிளேயர்னு, ஒருத்தவன் வந்து நான் பத்திரிகையாளர்னு சொல்றான், இன்னொரு பொண்ணு நான் ஒரு கம்பெனியுடைய வைஸ் பிரசிடென்ட்ரா, ஒருத்தவன் எம்டின்னு சொல்றான். பிரைஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லிட்டு இருக்கான். காலையில விடிஞ்சு சூரிய ஒளி படும்போது யாரெல்லாம் உயிரோட இருக்கீங்களோ அவங்க இந்த $5 மில்லியன் எடுத்துட்டு போலான்னு. ஆனா அதை கேட்டும் பீட்டர் என்ன பண்றான்னா, எனக்கு எந்த டாலரும் வேண்டாம், எனக்கு அவ்வளவு பணத்தை செலவு பண்ண கூட தெரியாது, நான் உடனே கிளம்புறேன், கொடுக்குறியா இல்லையாடான்னு சொல்லி அவனுடைய செக்கை புடுங்கிட்டு அங்கேருந்து கிளம்ப பாக்குறான். ஆனா இவன் கிளம்பும் பொழுதே அந்த இடத்துல உள்ள டோர்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆக ஆரம்பிக்குது. ஒவ்வொரு ஜன்னல்லையும் கூட அந்த இரும்பு டோர் வந்து க்ளோஸ் பண்ணுது. இவன் ஓடி போயிட்டு மெயின் டோர் வழியா எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறான். ஜஸ்ட் மிஸ்ல அந்த டோர் க்ளோஸ் ஆயிடுது. இவனால தப்பிக்க முடியல. இவன் கடுப்புல மத்த ஜன்னல் டோர் கிட்டையாவது வந்து தப்பிச்சிட்டான்னு வரான். ஆனா அதுவும் க்ளோஸ் ஆகுது. அங்க உள்ள கிளாஸ் எல்லாம் உடைச்சு அவன் கையில ரத்தமே வந்துடுது. இவன் இப்படி பண்றதை பார்த்து மத்தவங்க எல்லாம் வந்து ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு பீட்டர் சொல்றான், இதுக்கு முன்னாடி மனநல சரியில்லாதவங்களாம் தப்பிச்சிடக்கூடாதுன்றதுக்காக இந்த இரும்பு கேட்டை யூஸ் பண்ணாங்க. இந்த இடத்த சுத்தமா க்ளோஸ் பண்ணிட்டா இங்கேருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது. இதே போலதான் அவங்க எல்லாரும் நெருப்புல மாட்டி இதே இடத்துல செத்து போனாங்க, அத மாதிரிதான் நம்மளும் சாக போறோம் அப்படின்னு சொல்றான். இறந்து போன ஆவிங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஒரு பொண்ணு கேக்குறா, ஏன் அந்த மிஷின்ஸ் எல்லாம் இன்னும் வச்சிருக்கீங்க, அதெல்லாம் அழிச்சிட வேண்டியது தானே அப்படின்னு கேக்குறா. அதுக்கு பீட்டர் சொல்றான், அப்படி அழிக்கணும்னு நினைக்கும் போதுதான் எங்க அப்பா இறந்து போயிட்டாருன்னு. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட்ல இறந்து போனாங்கன்னு தானே சொன்னீங்க அப்படின்றா. ஆமா நான் பொய் சொன்னேன் அப்படின்னு சொல்றான். அப்ப மத்தவங்க எல்லாம் யாருக்காவது போன் பண்ணி ஹெல்ப் கேட்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செல்போன்ஸ் எடுக்கிறாங்க. யார் போன்லயும் டவர் இல்ல. அப்ப அங்க உள்ள ஒரு பொண்ணு சொல்றா, நமக்கு பிரைஸ் சொன்ன அந்த காசு கிடைக்க கூடாதுன்னு இவரு நம்மள எல்லாரையும் பயமுறுத்தி வெளியே அனுப்ப பாக்குறாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அப்ப அங்க பர்குன்னு ஒருத்தவங்க வந்து எல்லா கதையும் துறங்க, இப்பவே துறங்க, நான் வெளியே போறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா நான் எந்த கதையும் நான் மூடலையே அப்படின்னு இவன் சொல்றான் பிரைஸ். அப்ப அங்க வந்து ஹெலனும், ஆமா இவருக்கு ஒண்ணுமே தெரியாது, இவர் இந்த கதவெல்லாம் மூடலன்னு சொல்லி அவளை கிண்டல் பண்றான். அப்ப அந்த மொட்டையன் கேக்குறான், இந்த கதவெல்லாம் மூடின அந்த மெயின் கண்ட்ரோல் ரூம் இங்க தானே இருக்கணும், அந்த இடத்துக்கு எப்படி போகணும்னு பீட்டர்கிட்ட கேக்குறான். இப்ப பீட்டர் சொல்றான், அது இங்க உள்ள பேஸ்மெண்ட்ல தான் இருக்கு, ஆனா அந்த இடத்துக்கு போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்றான். அதுக்கு மொட்டையன், உங்களுக்கு விருப்பம் இல்லாம இருக்கலாம், நாங்க போறதுக்கு விருப்பப்படுறோம், எங்களுக்கு அந்த வழியை காட்டுங்கன்னு சொல்லி கூட கூட்டு போறான். இவங்க அப்படி பேஸ்மெண்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி பிரைஸ் இவங்க எல்லார்கிட்டையும் ஒரு விஷயத்த காட்டுறாரு. ஒரு சவப்பெட்டி மாதிரி இருக்கு, அதுல எல்லாருக்குமான கன்ஸை வச்சிருக்காரு. மத்தவங்க எல்லாம் கேக்குறாங்க, இது எதுக்கு நமக்கு, அப்படி என்ன இங்க வந்துட போகுதுன்னு. ஒரு சேஃப்டிக்கு தானே பிரைஸ் சொல்றாரு. அதுல ஒரு கன்னை எடுத்து ஹெலன் பிரைஸுடைய நெத்திலேயே வைக்கிறா. எங்க சுட போறாளான்னு பார்த்தா, சும்மா வச்சு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பக்கத்துல கொடுத்துட்டு கிளம்புறா. அப்ப ஹெலன் பிரைஸை பார்த்து கேக்குறா, எங்க போறீங்க பிரைஸ், உங்க விளையாட்டுக்கான ஒயர்ஸ் எல்லாம் சரியா இருக்கான்னு பார்க்க போறீங்களான்னு கேக்குறா. இல்ல நான் பாத்ரூம் கூட போலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். இவங்க 3 பேரும் பேஸ்மெண்ட்டுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய வாசல்லையே ஒரு மெயின் இருக்கு, அதை பீட்டர் ஆன் பண்றான். மற்ற 2 பேரும் கீழே இறங்கியிருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி பதப்படுத்தப்பட்ட சில மனுஷங்களுடைய பாடிஸ் இருக்கு, சில விலங்குகளையும் அதை போல பதப்படுத்தி வச்சிருக்காங்க. அதை பார்த்து அவ பயப்படுறா. அப்படி இவங்க முன்னாடி நடந்து போய்கிட்டே இருக்கும் பொழுது மேல சீலிங்ல இருந்து ஒரு பீம் உடஞ்சி கீழே விழுது. நல்ல வேலையா அந்த மொட்டையன் தான் அந்த பொண்ணை அதுல இருந்து காப்பாத்துறான். இந்த சமயத்துல பிரைஸ் கண்ட்ரோல் ரூம்ல இருக்கக்கூடிய அவனுடைய ஆளை போய் பாக்குறாரு. டேய் புத்திசாலி, அடுத்த டைம் இதை போல ஏதாவது பண்றனாக்க முதல்ல என்கிட்ட சொல்லு, அந்த கதவெல்லாம் எப்படிடா மூடின அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அந்த கண்ட்ரோல் ரூம்ல இருக்கிறவன், நான் எங்க மூடினேன், நான் எதுவுமே பண்ணலையே, நான் சும்மா வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அப்ப பிரைஸ் என்ன நினைக்கிறாருன்னா, எப்படி பண்ணான்னு தெரியல, ஆனா அந்த ஹெலன் தான் இதை பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறாரு. அப்ப பேஸ்மெண்ட்ல இருக்கக்கூடிய இவங்க 3 பேரையும் காட்டுறாங்க. அப்ப பீட்டர் கிட்ட அந்த பொண்ணு சொல்றா, இதை ஒரு மியூசியம் மாதிரி நீங்க திறந்து வச்சீங்கன்னா நல்லா பணம் சம்பாதிக்கலாமே பீட்டர் அப்படின்னு. ஆமா, வர்றவங்க எல்லாம் கொத்து கொத்தா இங்கேயே செத்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பீட்டர் முன்னாடி போறான். அப்படி இவங்க பேசிட்டே இருக்கும்போதே பிரைஸ் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவங்க எல்லாரும் சேர்ந்து
அந்த மெக்கானிசம் இருக்கிற இடத்த தேடிக்கிட்டு போறாங்க. அப்படி போற வழியில ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற இடத்தையும் பாக்குறாங்க. அடுத்ததான் இவங்கெல்லாம் வேற ஒரு இடத்துக்கு போறாங்க. அந்த இடம் பேஷண்ட் எல்லாம் உள்ள வச்சு சைக்கோவா மாத்துற இடம்னு சொல்றான். அப்ப அங்க உள்ள சேம்பர்னு ஒரு இடத்த பத்தி பீட்டர் பேசிக்கிட்டு இருக்கான். மனநல பாதிக்கப்பட்டவங்களை குணப்படுத்துற மாதிரி குணப்படுத்தி அவங்களை இந்த இடத்துல வச்சு கொன்னு குவிச்சிருக்காரு அந்த வேன் கட். அதனாலதான் இந்த இடத்த சேம்பர்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த சமயத்துல அந்த மொட்டையனும் அந்த பொண்ணும் சேர்ந்துக்கிட்டு வேற ஒரு வழியா போயிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க போய்கிட்டே திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா பீட்டரும் பிரைஸும் அந்த இடத்துல இல்ல. அவங்க வேற வழியா போயிட்டாங்க போல் இருக்கு. அவங்களை காணாமேன்னு தேடிக்கிட்டு இவங்க 2 பேரும் அந்த இடத்துக்கு வராங்க. அப்படி இவங்க 2 பேரும் ஒரு இடத்துல நடந்து வந்துட்டே இருக்கும்போதே ஒரே இருட்டா இருக்கேன்னு அந்த பொண்ணு சொல்றா. மேல உள்ள அந்த மெயின் பாக்ஸ்ல இந்த ரூம்க்கான சப்ளை இருக்கான்னு நான் செக் பண்றேன் அப்படின்னு சொல்றா. சரின்னு இவனும் ஒரு ஸ்டூலை எடுத்து போட்டு அவளை ஏத்தி விடுறான். அவளும் அந்த ஒயர்ஸ் எல்லாம் செக் பண்ணி ஏதோ கனெக்ஷன் கொடுக்குறா. அந்த இடம் ஃபுல்லா பவர் வந்துருது. அதுக்கப்புறம் அவ இறங்கி வரா. அவகிட்ட அந்த மொட்டையும் கேட்கறான், நீங்க நிஜமாவே வைஸ் பிரசிடென்ட்டான்னு. ஏன் அப்படி கேட்குறீங்கன்னு இவ கேட்குறா. ஒரு வைஸ் பிரசிடென்ட்டுக்கு எப்படி எலக்ட்ரீஷியன் வேலைலாம் தெரியும், கண்டிப்பா நீங்க வைஸ் பிரசிடென்ட்லாம் கிடையாது, உண்மையை சொல்லு நீ யாருன்னு. அதனால காண்டான அவ ஏன் ஒரு வைஸ் பிரசிடென்ட்டுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்க கூடாதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு முன்னாடி நடக்க ஆரம்பிக்கிறா. கொஞ்ச தூரம் போயிட்டு தான் இவ திரும்பி பாக்குறா. இவன் கூட வந்து அந்த மொட்டையனை காணோம். அதுக்கப்புறம் அந்த எடின்ற மொட்டையை தேடிக்கிட்டே இவன் மட்டும் போய்கிட்டே இருக்கா. அப்ப அந்த எடி ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. நில்லு எடி, விளையாடாத, நான் ஏதோ விளையாட்டுக்காக சொன்னேன், நில்லுன்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே போறா. அப்போ ஒரு இடத்துல பாக்குறா, அவன் ஒரு கிணத்துக்கு மேல இருந்து அந்த கிணத்துக்குள்ள குதிக்க பாக்குறான். அந்த கிணறு ஃபுல்லாவே ரத்தமா இருக்கு. அதுக்குள்ள அவன் குதிச்சிடுறான். இவ போய் காப்பாத்துறதுக்காக கையை விட்டு காப்பாத்துறா. ஆனா உள்ள இருக்கிற அந்த உருவம் இவளை பிடிச்சி இழுக்குது. அப்ப அந்த இடத்துக்கு அந்த எடி வந்து சேர்றான். நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இவன் முன்னாடி வந்து நிக்கிறான். ஒரு வழியா அவளையும் காப்பாத்தி மேல கூப்பிட்டு வந்துடுறான். மேல வந்தவ பிளட் டேங்க்ல ஒரு உருவம் என்னை கையை பிடிச்சி உள்ள இழுத்துது அப்படின்னு சொல்றா. அப்ப ஹெலன் அங்க இருந்துகிட்டு, நான் ஒரு க்ளூ தரேன், இதை செஞ்சவர் யாருன்னு எனக்கு தெரியும், அவருடைய இனிஷியல் எஸ், அவருடைய பேரு பி அப்படின்னு சொல்றா. இவ பிரைஸ தான் சொல்றா. அங்க வந்த பிரைஸ் சொல்றாரு, நீ என்னதான் சொல்லிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும், நான் இப்பதான் பீட்டர் கூட சேர்ந்து கண்ட்ரோல் ரூமை தேடி அலைஞ்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த ரத்தத்தை காட்டி எடி கேக்குறான், இது என்னதுன்னு. அப்ப பீட்டர் சொல்றான், இன்னுமா புரியல, இந்த வீட்டுல நிறைய பேய்ங்க இருக்கு, அதுங்க செத்தும் உயிர் வாழுதுங்க, அதுங்க நம்மள கொல்லாம விடாதுங்க அப்படின்னு கத்துறான். விடியறதுக்குள்ள நம்ம எல்லாருமே செத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்றான். அப்ப பெர்க் சொல்றான், நம்ம எல்லாரும் இதே இடத்துல ஒன்னா இருந்தா என்ன, நமக்கு எதுவும் ஆகாதே அப்படின்னு சொல்றான். அதுக்கு பிரைஸ் சொல்றாரு, நாம எல்லாரும் ஒன்னா இருந்தாக்கா இந்த ஹெலனுடைய பிளான் எப்படி நிறைவேறும் அப்படின்னு சொல்லி ஹெலனை பார்த்து கேக்குறான். அப்ப ஹெலன் கேக்குறா, அந்த டிவி ரிப்போர்ட்டர் பொண்ணு மெர்லின் எங்க காணோம் அப்படின்னு. அங்க சீனை கட் பண்ணா அந்த ரிப்போர்ட்டர் பொண்ணு என்ன பண்றான்னா, கேமராவை எடுத்துக்கிட்டு அங்க உள்ள அந்த மனுஷ தோலை உரிச்சு வச்சிருக்கக்கூடிய அந்த பாடியெல்லாம் பார்த்து வீடியோ எடுத்துக்கிட்டே போயிட்டு இருக்கா. அப்படி அவ போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு ஆப்ரேஷன் தியேட்டர்கிட்ட நின்று அந்த கேமராவில் பாக்குறா. அங்க ஏதோ ஒரு டாக்டரும் 2 நர்ஸுங்களும் சேர்த்து ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இது அந்த கேமராவில் மட்டும் தெரியுது, இவன் நேர்ல பார்த்தா எதுவும் தெரியல. அவ திரும்பவும் கேமராவில் பாக்குறா, அந்த உருவங்கள்லாம் தெரியுது. சரி திரும்பி போயிடலான்னு திரும்பி பாக்குறா. பின்னாடி ஏதோ ஒரு டாக்டரோட உருவம் தெரியுது. அது வேகமா வந்து இவளை அடிச்சு அப்படியே இழுத்துட்டு போயிடுது. அந்த ரிப்போர்ட்டர் பேஸ்மெண்ட்ல இருந்து கத்துற சத்தம் மேல வரைக்கும் கேக்குது. அப்ப ஹெலன் சொல்றா, அவ என்னத்தை தேடி வந்தாலோ அது அவளுக்கு கிடைச்சிருக்கும் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ வேலையை பாக்குறா. மத்தவங்க எல்லாம் அவளை தேடிக்கிட்டு கீழே போறாங்க. அப்ப பீட்டரும் அதே இடத்துல குடிச்சுக்கிட்டே சொல்றான், அவ கண்டிப்பா செத்து போயிருப்பான்னு. இவங்க எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாங்க. அந்த இடத்துல ஒரே ரத்தமா இருக்கு. ஆனா அந்த ரத்தம் கொஞ்ச தூரம் போன பிறகு காணாம போகுது. எங்கன்னு பார்த்தா அப்படியே சீலிங்லயே அந்த ரத்தம் போயிருக்கு. அந்த இடத்துல இருக்கக்கூடிய கேமராவை மட்டும் அந்த பொண்ணு எடுத்துக்கிட்டு மேல வரா. மேல வந்தவ அந்த கேமராவை பிளே பண்ணி பாக்குறா. அதுல அந்த ரிப்போர்ட்டருடைய கை மட்டும் தெரியுது. அது ரத்த கரையோட துடிச்சுக்கிட்டு இருக்கு. அவளை யாரோ இழுத்துக்கிட்டு போறாங்க. அதோட அது கட் ஆகுது. அந்த இடத்துக்கு கை தட்டிக்கிட்டே ஹெலன் வரா. எப்படி பிரைஸ், நீங்க இங்க இருந்துகிட்டே அந்த பொண்ணை கொலை பண்ணீங்க, அந்த ட்ரிக்கி எனக்கும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே வரா. அடுத்ததான் உங்க லிஸ்ட்ல யாரு இருக்கா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு பிரைஸ் சொல்றாரு, அப்படி லிஸ்ட்னு ஒண்ணு இருந்தா அடுத்தது யார் இருப்பான்னு உனக்கே தெரியும்னு. கண்டிப்பா அந்த லிஸ்ட்ல நான் தான் இருப்பேன் அப்படின்னு ஹெலன் சொல்றா. ஆனா என்ன அவ்வளவு சீக்கிரமா கொலை பண்றதுக்கு நான் விட மாட்டேன் அப்படின்னு ஹெலன் சொல்லிக்கிட்டு அவகிட்ட இருக்கக்கூடிய துப்பாக்கி எடுத்து சுடுறா. அது பிரைஸுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ணாடியில சுடுது. அப்ப பிரைஸ் கேக்குறாரு, நான் தான் அதுல புல்லட்டே போடலையே, எப்படி நீ சுட்டன்னு. பொய் சொல்லாதீங்க பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹெலன் போறா. அதுக்கப்புறம் ஹெலன் சொல்றா, நீங்க எல்லாம் என்னுடைய பர்த்டே பார்ட்டிக்கு வந்திருக்கீங்க, உங்களை நல்லா பாத்துக்க வேண்டியது என்னுடைய வேலை தான். நான் ஆனா இப்ப ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக மேல போறேன். என்னுடைய பெட்ரூம்ல நான் தூங்கிட்டு இருப்பேன். யாராவது கீ ஹோல் வழியா பாத்தீங்க, உங்க தலையில என்னுடைய புல்லட் இறங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு போறா.
அவ போன பிறகு பிரைஸை பார்த்து எல்லாரும் முறைக்கிறாங்க. அப்ப பிரைஸ் கேக்குறான், அந்த பிஸ்டல்ல எப்படி புல்லட் வந்துச்சுன்னு எனக்கு கண்டிப்பா தெரியவே தெரியாது. அதுவும் இல்லாம இவ்வளவு சாட்சிகளை வச்சுக்கிட்டு என் பொண்டாட்டியை நான் கொல்லுவேனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதே சமயத்துல எடி என்ன பண்றான்னா, அங்க உள்ள ஒரு துப்பாக்கி எடுத்து அந்த பொண்ணுகிட்ட தூக்கி போட்டு இது உன் சேஃப்காக வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்குறான். இங்க என்னதாண்டா நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியாம பிரைஸ் அந்த கண்ட்ரோல் ரூமுக்கு போறான். அங்க உள்ளவங்கிட்ட என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேரை திருப்புறான். அங்க உட்கார்ந்து இருந்தவனுடைய முகமே இல்ல, அதை ஏதோ ஒண்ணு கடிச்சு எடுத்துட்டு போயிருக்கு. அங்க உள்ள கேமராவில எல்லாம் பாக்குறான், அந்த வான்காட்டுன்ற டாக்டர் கத்தியோட எங்கேயோ போய்கிட்டு இருக்கான். அந்த டிவி வழியாவே அந்த வான்காட் இவன் ஒய்ஃப் ஹெலன் படுத்திருக்கிற இடத்த பாக்குறான். அதுல இருந்தே இவனுக்கு புரியுது ஹெலனை தேடிதான் இவன் போறான்னு. இங்க இந்த எடியும் அந்த பொண்ணும் சேர்ந்துகிட்டு அந்த இரும்பு டோரை திறக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அது இன்ச்சு கூட நகர மாட்டுது. அப்ப எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சத்தம் கேக்குது. அங்க உள்ள பல்ப் எல்லாம் பிளக்சுவேட் ஆகிட்டே இருக்கு. அந்த சத்தம் கேட்கிற திசையை நோக்கி எல்லாருமே வராங்க. அங்க பார்த்தா ஹெலனை யாரோ அந்த எலக்ட்ரிக்கல் பெட்ல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அவளுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அவ வலியால துடிச்சுக்கிட்டு இருக்கா. உடனே பிரைஸ் சொல்றாரு, இங்க எங்க மெயின் இருக்குன்னு பார்த்து ஆஃப் பண்ணுங்க உடனேன்னு. ஒரு வழியா அந்த மெயினை கண்டுபிடிச்சு ஆஃபும் பண்றாங்க. ஆனா அதுக்குள்ள ஹெலன் செத்து போயிடுறா. அப்ப எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா, இந்த பிரைஸ் தான் ஏதோ பண்ணி இவளை கொண்டு இருக்கான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த சித்திரவதை பண்ணக்கூடிய அந்த ரூம்குள்ள போட்டு இவனை லாக் பண்ணிடுறாங்க. அந்த பெர்குன்றவனை பாத்துக்க சொல்லிட்டு இவங்க எல்லாரும் அந்த மெர்லின்றவளை தேடி போறாங்க. அப்ப அந்த பெர்குன்றவன் என்ன நினைச்சானோ தெரியல, மத்தவங்க எல்லாம் வெறுமனே அடைச்சு வச்சுட்டு தான் போனாங்க. இவன் என்ன பண்றான்னா, ஒரு சைக்கோ மாதிரி அங்க இருக்கிறதுலயே ஹையர் லெவல்ல இருக்கக்கூடிய சித்திரவதை பட்டனை ஆன் பண்ணி விட்டுறான். இதனால அந்த பிரைஸை அடைச்சு வச்சிருக்கக்கூடிய சேம்பர் உள்ள பயங்கரமா ஏதோ ஒண்ணு சுத்திக்கிட்டு இருக்கு. அவனுக்கு மயக்கம் வர்ற மாதிரி தலையெல்லாம் சுத்துது. உள்ள ஏதோ ஒருத்தவன் இருக்கிற மாதிரியே அவனுக்கு தோணுது. அந்த இல்யூஷன்னால அவன் என்ன பண்றானாக்கா, அங்க மாட்டிருக்கக்கூடிய ஒரு கிளாஸ் எடுத்து கண்ணுல போட்டுக்கிறான். அதுல அந்த வான்காட்டனுடைய உருவம் தான் தெரியுது. அவன் கொடூரமா சிரிக்கிறான். அதை பார்த்து இவன் தலையை பிடிச்சிக்கிட்டு உள்ளே உட்காந்துடுறான். அப்பதான் இந்த எடியும் அந்த பொண்ணும் ஒரு விஷயத்த கவனிக்கிறாங்க. அங்க உள்ள ஒரு போட்டோவில் இங்க உள்ள டாக்டர் எல்லார் பேருமே இருக்கு. அந்த டாக்டர் எல்லாருடைய பேரும் இங்க வந்திருக்கவங்களுடைய பேரும் ஒன்னா இருக்கு. அப்பதான் இவங்களுக்கு புரியுது, அந்த டாக்டர்ஸ் பேர்ல இருக்கிறவங்கள தான் இங்க இன்வைட் பண்ணிருக்கு. இது அந்த ஆவி செஞ்ச வேலை தான் இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அந்த டாக்டர்ஸ் பேர்ல பெர்குன்றவன் பேர் மட்டும் இல்ல. அப்ப அவனை யாரும் இன்வைட் பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனை தேடி ஓடுறாங்க. அங்க சீனை கட் பண்ணா அந்த பெர்க் இறந்து போன ஹெலன் இருக்கிற இடத்துல இருக்கான். அந்த இறந்து போன பொண்ணுக்கு முத்தம் கொடுத்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அவன்கிட்ட ஒரு இன்ஜெக்ஷன் இருக்கு. அதை எடுத்து ஹெலனுக்கு போட்டு விடுறான். உடனே அவளுக்கு உயிர் வந்துருது. ரெண்டு பேரும் இப்ப கிஸ் பண்ணிக்கிறாங்க. என்னடான்னு பார்த்தா இது எல்லாமே இவங்களுடைய பிளான் தான். அவ இவ்வளவு நேரம் செத்த மாதிரி நடிச்சிருக்கா. அப்பதான் எல்லாரும் பிரைஸை பிளேம் பண்ணுவாங்க, அவனை கொன்னுடுவாங்க அப்படின்னு நினைக்கிறா. அப்ப இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க, என்ன அந்த பிரைஸை இவங்க எல்லாம் கொண்டுட்டாங்களான்னு. இல்ல, ஒரு சேம்பருக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க, நான் அந்த சித்திரவதை பண்றதை ஆன் பண்ணி விட்டு வந்திருக்கேன்னு சொல்லி. அப்ப இன்னும் அந்த பிரைஸ் ஆகலையா, நீ கொல்லாம தான் இங்க பேசிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு அவனை கொல்றதுக்காக ஹெலன் கிளம்புறா. போகிறதுக்கு முன்னாடி ஹெலன் கேக்குறா, அந்த மெர்லினுடைய பாடியை கண்டுபிடிச்சிங்களா, அவன் உண்மையாலுமே செத்து போயிட்டாளா அப்படின்னு. எனக்கு அதை பத்தி தெரியல அப்படின்னு இவன் சொல்றான். அப்ப இங்க உள்ள எல்லாருக்குமே இன்னமும் ஒரு டவுட் இருக்கதான் செய்யும். எல்லாரும் இங்க உயிரோட இருந்தாக்கா எப்படி இவங்க எல்லாருக்கும் பயம் வரும், இங்க யாராவது செத்தாதானே இவங்க எல்லாருக்கும் பயம் பிரைஸை கொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான்னா, அங்கேருந்து ஒரு கத்தியை எடுத்து அந்த பெர்குன்றவன் கழுத்திலேயே கிழிச்சு கொன்னுடுறா. அதுக்கப்புறம் எல்லாரும் அந்த பிரைஸை அடைச்சி வச்சிருந்த அந்த சேம்பரை பாக்குறாங்க. அதை ஓபன் பண்ணா அந்த பிரைஸ் அதுக்குள்ள இல்ல, அதுக்கு பதிலா அந்த பெர்குன்றவன் தலை வெட்டப்பட்ட நிலையில உள்ளேந்து கீழே விழறான். இதை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க. கண்டிப்பா பிரைஸ் தான் இந்த வேலையை பண்ணியிருப்பான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் மேலே வர்றதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல இந்த பொண்ணுக்கு மட்டும் ஏதோ ஒரு வாய்ஸ் கேட்குது. அந்த வாய்ஸ் கேட்குற வழியா இவன் வரா. அப்ப அந்த வாய்ஸ் என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லுது. அந்த இடத்துக்கிட்ட பார்த்தாதான் தெரியுது, அப்படி காப்பாத்துங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதே அந்த பிரைஸ் தான். கையில ஃபுல்லா ரத்தமா இருக்கு. உடம்புக்கு ரொம்ப முடியாம அவரு அங்க தடுமாறிக்கிட்டு இருக்காரு. அவர் இந்த பொண்ணுகிட்ட வரும்போது இவன் என்ன நினைச்சுக்கிறான்னா, நம்மளை இவன் கொல்லதான் வரான்னு நினைச்சுக்கிட்டு, நீ இப்ப எட்ட போலன்னா உன்னை சுற்றுவான்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. ஆனா அதே மீறி அவன் கிட்ட வந்துகிட்டே இருக்கும் பொழுது இவ வேற வழி இல்லாம தன் கையில உள்ள துப்பாக்கியால 4-5 முறை சுட்டுடுறா. அதுல அவரு அதே இடத்துல செத்தே போயிடுறாரு. அப்ப அந்த துப்பாக்கி சுட்டுற சத்தத்தை கேட்டு அந்த எடியும் மத்தவங்களும் அந்த இடத்துக்கு வராங்க. அவளை மேல கூட்டிட்டு போயிடுறாங்க. அந்த துப்பாக்கியும் பிடிங்கி வச்சுக்கிறாங்க. இப்ப செத்து கிடக்குற பிரைஸை பார்த்துட்டு ஹெலன் அந்த இடத்துக்கு சொல்றா, நீ நினைச்சது கரெக்ட் தான் பிரைஸ், உன் கூட எனக்கு வாழ பிடிக்கல, உன்னை போல ஒரு வயசானவன் கூட எனக்கு வாழ விருப்பம் இல்லை, அதனாலதான் உன்னை கொல்றதுக்காக நான் பிளான் போட்டேன் அப்படின்னு அவ பேசிக்கிட்டே இருக்கும் பொழுதே
திடீர்னு பிரைஸ் கண்ணை முழிக்கிறான். நீ இப்படிதான் பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனாலதான் நான் முன்கூட்டியே ப்ரிகாஷனா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போட்டிருக்கூடிய புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டை காட்டுறான். அது மட்டும் இல்லாம இப்ப நான் உன்னை கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கழுத்தை பிடிச்சி நெரிச்சு ஒரு இடத்துல தூக்கி போடுறான். அந்த இடத்துல உள்ள செவுரு உடைஞ்சு அவ அந்த பக்கம் போய் விழறா. இது இந்த வீட்லயே இல்லாத ஒரு புது இடமா இருக்கேன்னு இவன் வித்தியாசமா பார்த்துட்டு இருக்கான். அந்த இடத்துல கீழே இருந்து மண்ணுல இருந்து ஏதோ ஒன்று வந்துகிட்டு இருக்கு. இவன் அதை பார்த்துட்டு ஹெலன் அந்த இடத்த விட்டு எழுந்து ஓடு ஓடுன்னு சொல்றான். அவ பொறுமையா தான் எழுந்திருக்கிறா. அதுக்குள்ளவே அங்க வந்து அந்த ஆவிங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து அவளை பிடிச்சி அதே இடத்துல கொன்னு மண்ணோட மண்ணாக்கிடுதுங்க. இதை பார்த்து பயந்து பிரைஸ் மேல ஓடி வரான். மேல ஓடி வந்து அங்க உள்ள கதவை தட்டுன்னு தட்டுறான். வெளியே இருக்கிற இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கனாக்கா அந்த இரும்பு கேட்டை திறக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இந்த பிரைஸோடைய சத்தம் கேட்டு இவனை தான் இப்ப செத்து போயிட்டானே, இவனுடைய சத்தம் எப்படி இங்க கேக்குதுன்னு சொல்லி அந்த பீட்டர் தான் வந்து ஓபன் பண்றான் அந்த டோரை. அப்ப இந்த பிரைஸ் கொஞ்சம் ஓரமா நகர்ந்துடுறான். அதனால அங்கேருந்து இவனை துரத்திட்டு வந்த ஆவிங்கெல்லாம் என்ன பண்ணுதுன்னா இந்த பீட்டரை பிடிச்சி தூக்கிட்டு போயிடுதுங்க. இப்ப பிரைஸ் ஒரு வழியா தப்பிச்சு ஓடி வரான் உள்ள. இவனை பார்த்து எல்லாருமே பயப்படுறாங்க, உன்னை இப்பதானே கொன்னோன்னு. அப்பதான் இவன் காட்டுறான், இல்ல நான் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போட்டிருந்தேன் அதனால தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த கண்ட்ரோல் இருக்கிற இடத்துக்கு ஓடுறான். ஆனா அதுக்குள்ளவே இவங்களை எல்லாரையும் துரத்திக்கிட்டு அந்த ஆவிங்க வருதுங்க. இந்த பிரைஸ் என்ன பண்றான்னா அந்த கண்ட்ரோல்ல இருக்கிற இடத்துக்கு போயிட்டு அந்த லிவரை ஓபன் பண்ணிட்டான். இதனால அந்த வீட்டுல உள்ள எல்லா டோரும் ஓபன் ஆக ஆரம்பிக்குது. ஆனா அதுக்குள்ளேயே அந்த ஆவிங்க வந்துட்டதால பாதி டோர் மட்டும்தான் ஓபன் ஆயிருக்கு. அது வழியா இவங்க எஸ்கேப் ஆகலாம்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே என்ன ஆகுதுன்னா அந்த ஆவிங்க கிட்ட வந்துருச்சு. அந்த பொண்ணை பிடிக்க போற நேரத்துல அந்த பிரைஸ் என்ன பண்றான்னாக்கா அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக இவன் உயிரை விட்டுடுறான். அந்த ஆவிங்க இவனை கொண்டு போட்டுருதுங்க. இப்ப அடுத்ததா எடி என்ன பண்றான்னா அந்த கொஞ்சம் திறந்து இருக்கக்கூடிய கேப்ல அந்த பொண்ணை வெளியே அனுப்பிடுறான். இவன் வெளியே போலான்னு பாக்குற நேரத்துல அந்த ஆவிங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த கயிறை கட் பண்ணி விட்டுருதுங்க. இதனால அந்த டோர் க்ளோஸ் ஆயிடுது. அந்த சமயத்துல அந்த பீட்டருடைய ஆவி அந்த இடத்துக்கு வருது. அந்த கயிறை பிடிச்சி மேல இழுக்க அந்த டோர் ஓபன் ஆகுது. இந்த எடியும் தப்பிச்சு வெளியில வந்துடுறான். இப்ப அந்த டோர் க்ளோஸ் ஆயிடுது. இவங்க 2 பேரும் வெளியே வந்துட்டோன்னு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்பதான் ஒரு விஷயத்த கவனிக்கிறாங்க. அந்த டோருடைய இடுக்குல ஒரு லெட்டர் மாட்டிக்கிட்டு இருக்கு. அது என்னன்னு ஓபன் பண்ணி பார்த்தா அந்த 5 மில்லியனுக்கான செக்கும் அதுலதான் இருக்கு. இவங்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆனா இப்பதான் ஒரு சோகமான விஷயம், இவங்க அந்த வீட்டுடைய உச்சியில இருக்காங்க, கீழே வர்றதுக்கு வழியே இல்லை. இவங்க விழுந்தாங்கனாக்கா அந்த பாதாளத்துல தான் விழணும். இதே இடத்துல த ஹாண்டட் ஹவுஸ் ஆன் த ஹில் அப்படின்ற இந்த படம் முடியுது. இதே போல இன்னொரு சூப்பரான படத்துல உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் மாறன் எடிட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.